அனைவருக்கும் வணக்கம். முழு மாதிரி தேர்வு ஒன்றுக்கான ரீசனிங்க்கு சொல்யூஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேன் இஸ் டு மெஷின் இஸ் ஈக்குவல் டு மாஸ்டர். மனிதன் இயந்திரம் எஜமான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது அனலாகிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ மனிதனுக்கும் இந்த இயந்திரத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஓகேவா? அதாவது மேன் மெஷின். அதே மாதிரி மாஸ்டருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ல ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெஷினை கண்ட்ரோல் அண்ட் ஆப்ரேட் பண்றது மேன். ஸோ அதே மாதிரி மாஸ்டருங்கிறது எதை கண்ட்ரோல் பண்றாரு, எதை ஆப்ரேட் பண்றாரு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரியே ஒற்றுமை பண்புடையது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லேவ். ஸோ அதாவது மாஸ்டருங்கிறது ஸ்லேவை அவர் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு. ஸோ அடிமை அப்படின்றது தான் சரியான விடை. ஸோ மற்றபடி ஒர்க்கர், மேனேஜர், ஹவுஸ் அப்படின்றதுலாம் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆப்ஷனு. ஸோ அடிமை அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் அவுட் ஆஃப் த 4 figure marked A, B, C and D, 3 are similar in a certain manner. ஸோ அப்போ 3 படம் ஒரே மாதிரியும் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குமா? சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய படம் எது அப்படின்றதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன ஒற்றுமை அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு இது நமக்கு பாட்டம்ல பார்த்துருக்கு, ஆனா அது எம்டி ஸ்பேஸா இருக்கு. அதே இது டாப்ல 2 இருக்கு, ஆனா அந்த டார்க்டு ரவுண்டா இருக்கு. ஸோ அதே இது செகண்ட் ஆப்ஷனை பார்க்கலாம். இதுல 3 ஓப்பன் ஸ்பேஸா இருக்கு, 3 டார்க்டா இருக்கு. ஸோ அதுக்கு எடுத்து பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன்ல 2 டவுன்ல இருக்குது, அது ரெண்டுமே என்னவா இருக்கு, ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த டாப்ல பார்த்துருக்கிறது டார்க்கா இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்டும் தேர்டும் கொஞ்சம் சமமா இருக்கிறது மாதிரி இருக்கு. ஏன்னா டவுன்ல 1 2, இதுல 2 3, அதே மாதிரி இதுல 1 2 3, இதுல 1 2 3 4. ஸோ ஆனா இங்க செகண்ட் ஆப்ஷன்ல பாருங்க, இதுவும் 3 இருக்கு, இதுவும் 3 இருக்கு. அப்ப டிஃப்ரெண்டா இருக்கிறது இந்த செகண்ட் ஆப்ஷன் தான். இதுல டிஃப்ரெண்டா இருக்குன்னு போட்டக்கூடாது. ஏன்னா ஒயிட்டா இருக்கிறது, அதாவது எம்டி ஸ்பேஸா இருக்கிறது 1 2 3, அதே இது டார்க்கா இருக்கிறது 4. ஸோ அதே மாதிரி இது எம்டியா இருக்கிறது 1, டார்க்கா இருக்கிறது 2, இங்க எம்டியா இருக்கிறது 2, டார்க்கா இருக்கிறது 3. ஸோ அப்போ ஒரு வேற்றுமையா இருக்கிறது இந்த செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ கிளாசிபிகேஷன்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்தது சிலாகிசத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நோ ட்ரீ இஸ் ஃப்ரூட். ஸோ எந்த ஒரு மரமும் பழம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ ட்ரீ இஸ் ஃப்ரூட், ஓகேவா? ரைட். அடுத்தது ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்டோன். எல்லா பழங்களுமே கற்களாம். ஸோ எல்லா பழங்களும் கற்கள், ஸ்டோன். அடுத்தது ஆல் ஸ்டோன்ஸ் ஆர் ரெயின்ஸ். ஸோ எல்லா கற்களுமே மலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டோனும் நமக்கு ரெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த படம் தான் நமக்கு கரெக்டா வரும். ட்ரீக்கும் ஃப்ரூட்டுக்கும் சண்டை அப்படின்றது மாதிரி தான் அர்த்தம் நோ அப்படின்னு வந்துச்சுன்னா. ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வென் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். அப்ப கன்க்ளூஷன் செக் பண்ணி பார்த்துடலாம். நோ ஸ்டோன் இஸ் ட்ரீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டோனுக்கும் ட்ரீக்கும் சண்டையான்னு கேட்கிறாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீக்கும் ஃப்ரூட்டுக்கும் மட்டும்தான் சண்டை. அதே இது இங்க பார்க்கும்போது யார்கிட்ட போய் இந்த அம்பு பாஞ்சிருக்கு அப்படின்னா ஃப்ரூட்டுக்கு மட்டும்தான். ஸோ அப்போ சம் ஸ்டோன் இஸ் நாட் ட்ரீ அப்படின்னு சொன்னா நமக்கு வரும். அதே மாதிரி சம் ரெயினுக்கும் ட்ரீக்கும் சண்டைன்னு சொன்னா வரும். ஆனா எல்லா ட்ரீக்கும் எல்லா ஸ்டோனுக்கும் சண்டை அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா ரெயினுக்கும் சண்டைன்னு சொல்ல முடியாது ட்ரீ கூட. ஸோ அப்போ இந்த நோ ஸ்டோன் இஸ் ட்ரீங்கிறது கண்டிப்பாக வராது. ஸோ அப்போ ஸ்டோனுக்கும் ட்ரீக்கும் சண்டை கிடையாது, நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு தெரியாது. அடுத்தது நோ ரெயின் இஸ் ட்ரீ. ஸோ எந்த ஒரு ரெயினும் ட்ரீ இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெயினுக்கும் ட்ரீக்கும் சண்டையான்னு கேட்குறாங்க. இந்த அம்பு போய் யாரை மட்டும்தான் பாஞ்சிருக்கு, ஃப்ரூட்டை மட்டும்தான் பாஞ்சிருக்கே தவிர இந்த ரெண்டாவது நமக்கு வராது. அடுத்தது சம் ரெயின் ஆர் ஃப்ரூட். கொஞ்சம் ரெயின் ஃப்ரூட்டை டச் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா ஃப்ரூட்டுமே ரெயினுக்குள்ளதான் இருக்கு. அப்படின்னா இந்த சம் ரெயின் ஆர் ஃப்ரூட்டுங்கிறது வரும். அடுத்தது சம் ரெயின் ஆர் ட்ரீஸ். கொஞ்சம் ரெயின் ட்ரீயை டச் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரீ இங்க இருக்கு, ரெயின் அந்த பக்கம் இருக்கு. ஸோ அதுவும் நமக்கு வராது. இப்போ நமக்கு 3 கன்க்ளூஷன் தப்பா இருக்கு. அதுல ஒரு கன்க்ளூஷன்ல நோ இருக்கு, 2 கன்க்ளூஷன்ல நோ இருக்கு, ஒரு கன்க்ளூஷன்ல சம் இருக்கு. ஸோ கண்டிப்பா இது காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, சம்
தப்பா இருக்குல்ல. சோ இந்த ஒரு சம் தப்பா இருக்கு. ரெயின் ட்ரீ. அதே மாதிரி நோல ஏதாவது ரெயின் ட்ரீன்னு வந்திருக்கான்னு பாருங்க. இதுவும் தப்பா இருக்கு, இதுவும் தப்பா இருக்கு. சம் இருக்கு, நோ இருக்கு. சோ சம் நோ இருக்கணும். அந்த ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பா இருக்கணும். அதுல அதே மாதிரி வேரியபிளும் சேமா இருக்கணும். ரெயின் ட்ரீன்னு ரெண்டுலயுமே இருக்கு. சோ அப்போ இத காம்ப்ளிமெண்டரி பேர்னு சொல்லுவோம். சோ அப்போ என்ன ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்லி எய்தர் 2 or 4 and 3 follows. ஆல்ரெடி 3 வந்து ஃபாலோவா தான் இருக்கு. அப்பனா ஒன்லி எய்தர் 2 or 4 and 3 follows அப்படின்றதுதான் நமக்கான விடை. ஓகேவா? ரைட். 2 அல்லது 4 மற்றும் 3 மட்டும் சார்ந்தது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து சிலாகிஸை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் தான். நோ டேபிள் இஸ் ஃப்ரூட். ஸோ டேபிளுக்கும் ஃப்ரூட்டுக்கும் சண்டை அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது நோ ஃப்ரூட் இஸ் விண்டோ. ஸோ ஃப்ரூட்டுக்கும் விண்டோவுக்கும் சண்டை. அடுத்தது ஆல் விண்டோஸ் ஆர் சேர். எல்லா விண்டோவும் சேரா. ரைட். இப்போ கன்க்ளூஷனை செக் பண்ணி பார்த்தலாம். நோ விண்டோ இஸ் டேபிள். விண்டோவுக்கும் டேபிளுக்கும் சண்டைன்னு கேட்குறாங்க. விண்டோவுக்கும் ஃப்ரூட்டுக்கும் சண்டைன்னு நமக்கு தெரியும். ஆனா விண்டோவுக்கும் டேபிளுக்கும் சண்டைன்றது நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. தெரியாதுன்றத நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு தெரியாது அப்படின்றத தான் நோன்னு கொடுத்துட்டேன். அடுத்தது நோ சேர் இஸ் ஃப்ரூட். ஸோ எந்த ஒரு சேருக்கும், அதாவது சேருக்கும் ஃப்ரூட்டுக்கும் சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியும் விண்டோவுக்கும் ஃப்ரூட்டுக்கும் தான் சண்டைன்னு தெரியுமே தவிர எல்லா சேருக்கும் ஃப்ரூட்டுக்கும் சண்டை கிடையாது. அதே மாதிரி சம் சேர் இஸ் நாட் ஃப்ரூட்னு சொன்னா வந்திருக்கும். அப்போ இதுவும் வராது. அடுத்தது நோ சேர் இஸ் டேபிள். சேருக்கும் டேபிளுக்கும் சண்டையான்னு கேட்குறாங்க. சேர் அங்க இருக்கு, டேபிள் இங்க இருக்கு, ரெண்டு பேருக்கும் சண்டை கிடையாது. ஸோ அதுவும் நமக்கு வராது. அடுத்தது ஆல் சேர்ஸ் ஆர் விண்டோஸ். எல்லா சேரும் விண்டோக்குள்ள இருக்கான்னு கேட்குறாங்க. எல்லா விண்டோவும் தான் சேருக்குள்ள இருக்கே தவிர எல்லா சேரும் விண்டோக்குள்ள இல்லை. ஸோ அப்போ 4 கன்க்ளூஷனுமே நமக்கு வராது. ஸோ நன் ஃபாலோஸ். ஸோ எந்த ஒரு இதுவும் ஃபாலோ ஆகல. ஸோ எதுவும் சார்ந்தது அல்ல அப்படின்றதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். எ மேன் இஸ் ஃபேசிங் சவுத். ஒருவர் வந்து தெற்கு திசையை நோக்கி நிற்கிறாராம். ஓகேவா? இதை அப்படியே எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து he turns 135 degree in the anti-clockwise direction. ஸோ அவரு anti-clockwise directionல ஒரு 135 டிகிரி மூவ் பண்றாராம். அதுக்கடுத்து அண்ட் தென் 180 டிகிரி இன் த கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ஒரு 180 டிகிரி மூவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் டேட்டாவே கொடுத்துருக்காங்க. இப்போ விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேசிங் நவ்? இப்போ எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஆன்டி கிளாக் வைஸை நான் மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம், கிளாக் வைஸை நான் பிளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் 45 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் ஷார்ட்கட்ல தான் சொல்லி கொடுக்குறேன், ட்ரெடிஷனல் மெத்தட்ல நான் சொல்லலை. ஸோ ஷார்ட்கட்ல என்ன அப்படின்னா பிளஸ் 45 டிகிரி, அதாவது கிளாக் வைஸ்ல நான் 45 டிகிரி மூவ் ஆனிச்சுன்னா அதுதான் டைரக்ஷன். ஸோ இப்போ நான் சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா என்னுடைய 0 டிகிரி எது? இதுதான் என்னுடைய 0 டிகிரி. ஓகேவா? கிளாக் வைஸ்னா நான் இப்படியே போவேன், ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படியே போவேன். சரியா? இப்போ என்னுடைய கிளாக் வைஸ்ல 90 டிகிரி எது அப்படின்னா இதுதான். ஓகேவா? எனக்கு ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதா? அதே மாதிரி அப்போ இந்த 0வுக்கும் 90 டிகிரிக்கு நடுவுல தானே எனக்கு 45 டிகிரி இருந்திருக்கும். அப்ப இது என்ன டைரக்ஷனு? சவுத் வெஸ்ட். நமக்கு டைரக்ஷன் தெரியும், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ அப்போ எனக்கு எதுக்கு இடையில இருக்கு? இதுக்கு இடையில இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப சவுத் வெஸ்ட் அப்படின்றது தென் மேற்கு. தென் மேற்கு அப்படின்றதுதான் சரியான விடை. ஓகேவா? அடுத்தது நீடில் இஸ் ரிலேட்டட் டு த்ரெட். ஊசி என்பது நூலுடன் தொடர்புடையது எனில் பேனா எதனுடன் தொடர்புடையது? ஊசியை வச்சு நான் தைக்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு என்ன தேவை? நூலு தேவை. அதே மாதிரி பேனா இருக்கு, எனக்கு எதை வச்சு எழுத முடியும்? பேனால இங்க் இருந்தா தான் எழுத முடியும். ஸோ அப்போ மை அப்படின்றதான் சரியான விடை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் த கிவன் ஃபிகர். கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கையை கண்டறிக. ஸோ இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸுக்குள்ள இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 2 3 4 இதுல எது பெரிய எண்ணோ அது கூட 2 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்ப 8 முக்கோணம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இதுல எத்தனை பாக்ஸ் இருக்கு? 1 2 3 4. ஸோ அப்போ இதுல ஒரு 8 இருக்கு. அதே மாதிரி இதுல ஒரு 8 இருக்கு. ஓகேவா?
8 பிளஸ் 8ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இதுக்குள்ள எனக்கு எத்தனை முக்கோணம் இருக்கு? 1 2, இது 1 3. ஸோ அதே மாதிரி இதுல ஒரு 3. ஓகேவா? இதுல ஒரு 3, இதுல ஒரு 3. அதே மாதிரி இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்? இதுல ஒரு 3. ஓகேவா? இதுல ஒரு 3. அப்பனா மொத்தமா 3 3 இருக்கு. அப்பனா 9 அப்படின்னு நான் சேர்த்துக்கலாமா? ரைட். அது போக எனக்கு வேற என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த ட்ரையாங்கிளை கவுண்ட் பண்ணிருக்க மாட்டேன். இது 1, அதுக்கடுத்து இது ஒரு 2, அதுக்கப்புறம் இது 1 3, அதுக்கப்புறம் இது 1 4. ஸோ அப்போ இதுல இருந்து ஒரு 4 ட்ரையாங்கிள் ஆச்சு. அப்ப டோட்டல் பண்ணிடலாமா? இப்போ 8 8 16, 16 பிளஸ் 4 20, 20 பிளஸ் 9 29. ஸோ அப்போ இதுல 29 ட்ரையாங்கிள் இருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ ஆல்பா நியூமெரிக்கல் பசில்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இஃப் த 12 கேரக்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் அட் ஆர் ரிவர்ஸ்டு. ஸோ அப்போ அட்ல இருந்து ஒரு 12 எலிமெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ரிவர்ஸ் பண்ண போறோமா? ஸோ தலைகீழாக மாத்திரணுமா? அதுக்காக நான் என்ன பண்ணக்கூடாது? அட்ல இருந்து நான் என்ன பண்ணிடணும்? 12 வரைக்கும் தலைகீழா எழுதி ஒரு அரை மணி நேரம் எழுதிட்டு இருக்க கூடாது. ஸோ அப்போ அட்ல இருந்து நான் 12 ரிவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு மைண்டுக்குள்ள வச்சுக்கிறணும். ஓகேவா? அடுத்தது தென் வாட் வில் பி தி 13th character to the left of 7th character from the right. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டெஸ்ட்லையும் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல லெஃப்ட்னு கொடுத்துருக்காங்க, இங்க ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆட் பண்ணணும். அதே இது லெஃப்ட் லெஃப்ட் கொடுத்திருந்தா மைனஸ் பண்ணணும். ரைட்டு ரைட்டு அப்படின்னு கொடுத்திருந்தாலும் மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ லெஃப்ட் ரைட்டு ரைட்டு லெஃப்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இப்ப நம்ம ஆட் பண்ணிடலாமா? இந்த இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் 7வது உறுப்பிற்கு வலதுபுறத்திலிருந்து 7வது உறுப்பு கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து இடதுபுறத்துல 13வது உறுப்புக்கு போவோம். ஸோ அதுவும் ஓகே தான். இருந்தாலும் நான் என்ன பண்றேன்? இங்கேயே நான் என்ன பண்றேன்? லெஃப்ட் ரைட்ல மைனஸ் பண்ணிடுறேன், ஆட் பண்ணிடுறேன். இப்ப 13 பிளஸ் 7 அப்படின்னா எவ்வளவு? 20. ஸோ 20வது எலிமெண்ட்டை நான் வலதுபுறத்துல இருந்து கவுண்ட் பண்ணணும். இப்போ நான் அட்ல இருந்து 12 எலிமெண்ட்டை நான் வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு மைண்டுக்குள்ள வச்சுட்டேன். இப்போ நான் எத்தனாவது எலிமெண்ட்ல பார்க்கணும்? ரைட்ல இருந்து 20வது எலிமெண்ட்டுக்கு வரணும். அப்ப நான் இதை கவுண்ட் பண்ணிடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ இப்போ அட்டுக்கு அப்புறம் நான் ரிவர்ஸ் பண்ணா என்ன, பண்ணலைன்னா என்ன? எனக்கு தேவை இந்த எஸ் தான் ஆன்சர். அப்போ வலதுபுறத்துல இருந்து நான் இந்த எஸ் கண்டுபிடிச்சா போதும். இதுதான் எனக்கான ஆன்சர். அப்போ எஸ்ங்கிறது தான் சரியான விடை. ஸோ நான் இப்போ ரிவர்ஸ் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் ஆன்சர்ல எந்த மாற்றமும் வரப்போறது கிடையாது. ஓகேவா? ரைட். அடுத்தது வாட் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோவிங் கேரக்டர் சீரீஸ். ஸோ பின்வரும் எழுத்து தொடரில் கேள்விக்குறியின் இடத்தில் என்ன வரும்? ஸோ இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 3 எலிமெண்டா கொடுத்து பேரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 அடுத்த 3 என்ன வரும் அப்படின்றதுதான் கேள்வி. ஸோ இப்போ இந்த QX மைனஸ் அப்படின்றது என்ன ரூலை ஃபாலோ பண்ணிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா Qங்கிறது இதுல இந்த ஆல்பா நியூமெரிக்கல் பசில்லையே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லோயர் கேஸ், அதாவது ஸ்மால் லெட்டர். சரியா? ரைட். அதுதான் Q. அடுத்தது எக்ஸ்ங்கிறது இந்த வரிசையிலேயே முதல்ல இருக்கக்கூடிய கேபிட்டல் லெட்டர், அப்பர் கேஸ். அதே மாதிரி இங்க மைனஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த சீரீஸ்லயே இருக்கக்கூடிய முதல் சிம்பிள். ஸோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்ததுலயும் பாருங்க DL அட். டிங்கிறது 2வதுல இருக்கக்கூடிய ஸ்மால் லெட்டர். சரியா? அதுக்கடுத்து 2வதுல இருக்கக்கூடிய கேபிட்டல் லெட்டர் என்ன? எல் தான். அதுக்கடுத்து 2வதுல இருக்கக்கூடிய சிம்பிள் என்னதான்? அட்டு தான். அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்மால் லெட்டர் 3வதுல இருக்கக்கூடிய ஸ்மால் லெட்டர் என்னன்னு பார்க்கணும். டிக்கு அப்புறம் எது ஸ்மால் லெட்டர்? Z. ஓகேவா? அடுத்தது கேபிட்டல் லெட்டர் பார்க்கணும். 3வதா இருக்கக்கூடிய கேபிட்டல் லெட்டர் என்ன? J. ஓகேவா? அடுத்தது 3வதா இருக்கக்கூடிய சிம்பிள் எது? அட்டு முடிஞ்சிருச்சு. அப்ப அடுத்த சிம்பிள் என்ன? பிளஸ். அவ்வளவுதான்.
ZJ பிளஸ் அப்படின்றதுதான் நமக்கான ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறதுலே கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். ஏன்னா நமக்கு சீரீஸை பொறுத்தளவுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணியிருப்போம், அதுக்கடுத்து இதுக்கும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்கடுத்து இதுல இருந்து இது கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் புதுமையா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிளிக் ஆயிருந்த கொஸ்டினை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இது ஒரு சீரீஸ் கொஸ்டின் தான், அதாவது ஆல்பா நியூமெரிக்கல் சீரீஸ். ஸோ அப்போ 2ல இருந்து 7, 7ல இருந்து 14, 14ல இருந்து 23. அப்படின்னா இதுல இருந்து 5 ஆட் பண்ணிருக்காங்க, 7ல இருந்து 7 ஆட் பண்ணிருக்காங்க, 14ல இருந்து 9 ஆட் பண்ணிருக்காங்க, 23ல இருந்து 11 ஆட் பண்ணிருக்காங்க, 34ல இருந்து அப்ப என்ன ஆட் பண்ணணும்? 13 ஆட் பண்ணணும். 13 ஆட் பண்ணோம் அப்படின்னா 47. 47 வச்சு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் வராது. அடுத்தது என்ன வரணும்? யூவா வியா, அதை தான் செக் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா Z, Y, X எல்லாமே -1 தான். ஸோ WV அப்ப என்னதான் இருந்திருக்கும்? U தான் இருந்திருக்கும். 47 Uன்னு எங்க பாக்குறீங்களோ அதான் ஆன்சர். ஸோ இங்க V இருக்கு, இது கண்டிப்பா வராது. அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஒன். ஸோ அடுத்த நம்பரை கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது, டைரக்டா அந்த ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கணும், டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பின்வரும் நோட்டில் வேறுபட்ட எண் இணையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2, 3, 6 ரெண்டையும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 6, 6ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 6, 3ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 9. ஸோ 6ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா 12ன்னு வந்திருக்கணும். இங்க டிஃபரெண்டா இருக்கு. ஸோ அப்போ டிஃபரெண்ட் ஒன் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 3, 9, 6, 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா 3 இங்க இருந்து 3ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா 9. ஓகேவா? அதே மாதிரி இந்த 9ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்க பாருங்களேன், 12 கூட நான் 3ஐ மல்டிப்ளை பண்ணா 36. இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் செகண்டையும் தேர்டையும் நான் ஆட் பண்ண அப்படின்னா 60. ஓகேவா? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். இது கூட 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 18. ஸோ 18ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணா 30. அதே மாதிரி இங்க 4 கூட 3ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா 12 கிடைச்சிருக்கணும். ஆனா இங்க 12 கொடுக்கல. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? இங்க ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 28 கிடைக்கணும். இங்க 24 கொடுத்துருக்காங்க. அப்ப டிஃபரெண்டா இருக்கிறது இந்த தேர்ட் ஆப்ஷன் தான். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். சோ ராமகாந்த் வடக்கு நோக்கி நடக்கிறார். சோ வடக்கு நோக்கி நடக்கிறார் அப்படின்னா மேல பார்த்து நடந்துட்டு இருக்காரு. சோ சிறிது நேரம் கழித்து அவர் தனது வலதுபுறமாகவும், சோ அப்போ வலதுபுறம் திரும்பி நடக்கிறாரு. சிறிது தூரம் இடதுபுறமாகவும், சோ அங்க இருந்து மறுபடி ஒரு இடதுபுறம் நடக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்புகிறார். இறுதியாக 1 கிலோமீட்டர் தூரம் நடந்த பிறகு, சோ அங்க இருந்து இடதுபுறமாக போய் 1 கிலோமீட்டர் நடக்கிறாரா, மீண்டும் இடதுபுறம் திரும்புகிறார். சோ அங்க இருந்து மறுபடியும் ஒரு இடதுபுறம் திரும்புகிறாராம். அவர் இப்போது எந்த திசையில் நகர்கிறார்? எந்த பக்கம் போயிட்டு இருக்காரு? மேற்கு திசையை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்ப மேற்கு அப்படின்றது ஃபோர்த் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் அப்படின்றதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்த படம் எதுல மறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த படத்துல மறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது எம்பெடட் ஃபிகர் அப்படின்ற டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதோட ஆப்போசிட் தான் இது. சோ இதை போட்டக்கூடாது. இதுல இல்ல, இதுல பாருங்க இங்க மறைஞ்சிருக்கும். இந்த மறைஞ்சிருக்கா? அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கோடிங் டிகோடிங்ல இருந்து ஒரு கேள்வி. பேசிக்கா DDULEன்னு கோட் பண்ணிருக்காங்க. லீடருக்கு என்ன கோடு வரும்? அப்ப இந்த லாஜிக்க நான் டிகோட் பண்ணி லீடருக்கு என்ன வரும்ன்றத பார்க்க போறேன். B ல இருந்து D +2, A ல இருந்து D +3, S ல இருந்து U +2, I ல இருந்து L +3, C ல இருந்து E +2. அப்பனா +2 +3 +2 +3ன்னு ஆல்டர்னேட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுல 5 லெட்டர் இருக்கு, இதுல 6 லெட்டர் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்? கடைசியில ஒரு +3ல முடிப்போம். சோ L ல இருந்து +2 பார்ப்போம். L ல இருந்து +2 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு N. E ல இருந்து +3 பார்க்கணும். E ல இருந்து +3னா H. அப்ப NH ல எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்க போறோம். NH ல எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. டைரக்டா போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த கொஸ்டின் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. டைம் வேஸ்ட். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் நம்ம சீக்கிரமா சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய கொஸ்டின் இருக்கும், பசில்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியாத கால்குலேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அரித்மெட்டிக் ரீசனிங்ல பெரிய பெரிய கொஸ்டின் எல்லாம் இருக்கும். அதுல ஒருவேளை நமக்கு ஆன்சர் ஞாபகம் இல்லாம போச்சு அப்படின்னா சால்வ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி
பெர்முடேஷன் காம்பினேஷன்ல இருந்து கொஸ்டின் இருக்கும், ப்ராபபிலிட்டில இருந்து இருக்கும். அதுக்கெல்லாம் டைம் நமக்கு தேவைப்படும். அந்த டயத்துல நம்ம இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் நான் ஒவ்வொரு வார்த்தையா கண்டுபிடிச்சு நான் இதுக்கு ஆன்சர் எழுதிக்கிட்டு நான் வந்து டிக் அடிச்சு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு இருக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். கடைசியில எப்படி இருந்தாலும் 10 கொஸ்டின் நமக்கு வந்து ஒரு கால்குலேட்டிவா இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு நம்ம டைம் எடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், 10 கொஸ்டின் ஈஸியா இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடணும். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு பசில் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 166ல இருந்து 168. ஸோ இதுல கொஸ்டினை பார்த்துலாம். 8 person ABCDEFG and H work in 3 different companies. ஸோ இப்போ ஏபிசிடின்னு ஹெச் வரைக்கும் XYZன்னு ஒரு 3 கம்பெனில வேலை பார்க்குறாங்களாம். There are 2 ladies who work in different companies. அதாவது 2 லேடிஸ் இருக்காங்க இந்த குரூப்ல. அதுல 2 லேடியுமே வேற வேற கம்பெனில வேலை பார்க்குறாங்களாம். Their specialization is also different. அவங்க வேலை பார்க்குற ப்ரொஃபஷனும் டிஃப்ரெண்டா தான் இருக்கு அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 2 of them have specialization in finance. ஃபினான்ஸ்ல வேலை பார்க்குறவங்க 2 பேர். அதே மாதிரி another 2 have specialization in human resources. HRல 2 பேர். அதுக்கப்புறம் 2 have specialization in marketing. மார்க்கெட்டிங்ல 2 பேர். அதே மாதிரி 1 is engineer. அதுக்கப்புறம் 1 of them is specialist in computer. ஸோ கம்ப்யூட்டர்ல ஒருத்தர். ஸோ அப்போ ஃபினான்ஸ்ல 2, அதே மாதிரி ஹெச்ஆர்ல 2. ஓகேவா? அடுத்தது வந்து மார்க்கெட்டிங்ல 2, அதே மாதிரி இன்ஜினியரிங்ல 1, அதுக்கப்புறம் சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 1. ஸோ அப்போ மொத்தமா 8 பேர் ஆயிடுச்சா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். டி இஸ் a specialist in HR working in company X. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை ஒரு டேபிளர் காலமா நான் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறேன். எப்படி? A B C D E F G H ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் எடுத்துக்கிறேன். டி இஸ் a specialist in HR resource, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் ஒர்க்கிங் இன் கம்பெனி எக்ஸ். அப்போ டிங்கிறவங்க நான் இந்த இடத்துல அவங்க வேலை பார்க்குற ஸ்பெஷலைசேஷன் எஸ்பின்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கம்பெனியை நான் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டேபிளர் காலமா நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் கோடு போட்டு எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த சைட்ல நான் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கு நேர. ஓகேவா? ரைட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டி இஸ் a specialist in human resources. அப்ப டிங்கிறவரு ஹெச்ஆர். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஒர்க்கிங் இன் கம்பெனி எக்ஸ். ஸோ கம்பெனி எக்ஸ்ல வேலை பார்க்குறாரு. வைல் ஹெர் ஃப்ரெண்ட் இஸ் ஜி. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு யாரோட ஃப்ரெண்டு? டியோட ஃப்ரெண்டு. ஹெர் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹெர்ங்கிறது யாரு? இந்த டி தான். அப்ப டிங்கிறவங்க லேடி, ஃபீமேல். ஓகேவா? டிங்கிறவங்க லேடி. 2 பேர் லேடின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டிங்கிறவங்க லேடி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஹெர் ஃப்ரெண்ட் ஜி இஸ் a ஃபினான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜிங்கிறவங்க ஃபினான்ஸ் தான். ஓகேவா? ஜிங்கிறவங்க ஃபினான்ஸ். அதே மாதிரி அண்ட் ஒர்க்ஸ் இன் கம்பெனி Z. ஸோ இவங்க ஜெட்னு ஒரு கம்பெனில வேலை பார்க்குறாங்க. ரைட்டா? சரி. அதுக்கடுத்து ஹச் இஸ் a ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். அப்போ ஹெச்ங்கிறவரு ஹெச்ஆர். ஓகேவா? அதுக்கடுத்து ஹூ ஒர்க்ஸ் வித் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் பி. பியோட வேலை பார்க்குறாராம். யாரு? மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். ஓகேவா? பட் டஸ் நாட் ஒர்க் இன் கம்பெனி ஒய். ஸோ அப்போ இந்த ஹெச்ஆரும் இந்த மார்க்கெட்டிங்கும் ஒய்ல வேலை பார்க்கலையா? சரியா? ஒய்ல வேலை பார்க்கலையா? அடுத்தது the 2 person with same specialization do not work together அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரே ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்களா 2 person with same specialization ஹெச்ஆர். அப்பனா 2 ஹெச்ஆரும் ஒரே கம்பெனில வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்றது மாதிரி சொல்றாங்க. அப்போ ஹெச்ஆர் ஆல்ரெடி எக்ஸ்ல வேலை பார்க்குறாரு. அப்ப இந்த ஹெச்ஆர் கண்டிப்பா எதுல வேலை பார்க்க மாட்டாரு? எக்ஸ்ல வேலை பார்க்க மாட்டாரு. ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க? ஒய்யிலையும் வேலை பார்க்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவரு ஜெட்ல தான் வேலை பார்த்திருப்பாரு. அப்ப மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அவரும் எதுல தான் வேலை பார்த்திருப்பாரு? ஜெட்ல தான் வேலை பார்த்திருப்பாரு. ஏன்னா ஹெச்சும் டியும் பியும் ஒரே இது கம்பெனில தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஹூ ஒர்க்ஸ் வித் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? ரைட்.
இப்போ அடுத்தது பார்க்கலாம். the two persons with same specialization do not work together. மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் எஃப். ஸோ எஃப்ங்கிறவரு மார்க்கெட்டிங்கா, ஓகேவா? எஃப்ங்கிறவரு மார்க்கெட்டிங்கு இன் கம்பெனி ஒய். ஸோ அதுல கம்பெனி ஒய்ல வேலை பார்க்குறாரு. அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஏ ஹூ இஸ் ஃபினான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க்ஸ் இன் கம்பெனி எக்ஸ். ஸோ யாரோட ஃப்ரெண்டு? எஃபோட ஃப்ரெண்டு ஏயா. ஸோ அந்த ஃப்ரெண்டுலாம் நமக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி அவரு பினான்ஸ்ல வேலை பார்க்குறாரு. அப்ப ஏங்கிறவரு பினான்ஸ்ல வேலை பார்க்குறாரு இன் கம்பெனி எக்ஸ் வித் ஒன்லி ஒன் அதர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இவரு எக்ஸ்ல வேலை பார்க்குறாரு, இவரோட ஒரே ஒருத்தர் தான் வேலை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் எஃப் ஒர்க்ஸ் இன் கம்பெனி ஒய் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஏ ஹூ இஸ் ஃபினான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க்ஸ் இன் கம்பெனி எக்ஸ் வித் ஒன்லி ஒன் அதர் ஸ்பெஷலிஸ்ட். அப்போ எக்ஸ்ன்ற கம்பெனில ரெண்டே பேர் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸ்ன்ற கம்பெனில ரெண்டு பேர் தான் வேலை பார்க்குறாங்க. ரைட். அடுத்தது, அப்போ எக்ஸ் நமக்கு ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம். அப்போ எக்ஸ்ல ரெண்டு பேர்னா அப்போ ஜெட்ல 3 பேர் வேலை பார்த்துருப்பாங்க, அதே மாதிரி ஒய்ல 3 பேர் வேலை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம். இன் நோ கம்பெனி மோர் தென் 3% ஒர்க். அப்பன்னா 3 பேருக்கு மேல எந்த கம்பெனில வேலை பார்க்கல. அப்ப எக்ஸுக்கு 2 பேர் தான், ஜெட்டுக்கு 3 பேரு, ஒய்க்கு 3 பேரு, அப்ப 8 பேர் ஆயிடுச்சு. அடுத்தது சி இஸ் ஆன் என்ஜினியர். சிங்கிறவரு என்ஜினியரா. ஸோ சிங்கிறவரு என்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஹிஸ் சிஸ்டர் ஒர்க்ஸ் இன் கம்பெனி ஜெட். ஸோ சியோட சிஸ்டரு கம்பெனி ஜெட்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனி ஜெட். ஸோ அப்போ கம்பெனி ஜெட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒன்று இவங்களா இருந்திருக்கலாம், இல்லைன்னா இவங்களா இருந்திருக்கலாம். ஸோ அவங்க அதுக்கடுத்து இவங்க இருந்திருக்காங்க. ஸோ அப்போ பிங்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க. ரைட்டா? சரி, ரைட். இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நோ லேடி இஸ் ஆன் என்ஜினியர் ஆர் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு மீதி இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இ மட்டும்தான் இருக்காரு. அவரு கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட். நமக்கு கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் எத்தனை பேர் இருக்கணும்? ஒருத்தன் தான் இருக்கணும். வந்தாச்சு. இன்ஜினியரிங் ஒருத்தன் வந்தாச்சு, மார்க்கெட்டிங் 2 பேர் வந்தாச்சு, அதே மாதிரி HR 2 பேர் வந்தாச்சு, பினான்ஸும் 2 பேர் வந்தாச்சு. இப்ப கம்பெனி மட்டும்தான் நம்ம பிக்ஸ் பண்ண போறோம். சோ ரைட். இப்போ இந்த இடத்துல 3 Z வந்துருச்சு. அப்ப ஒய் இந்த இடத்துல வந்திருக்க போறாங்க. ஓகேவா? ரைட். இப்போ நான் எல்லா டேட்டாவும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப லேடி யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ டிங்கிறது லேடின்னு தெரிஞ்சு போச்சு. லேடிங்கிறவங்க ஜெட்ன்ற கம்பெனில தான் வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேம் ப்ரொஃபஷனா அந்த லேடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. HR இருக்கிறவங்க கண்டிப்பா லேடியா இருக்க போறது கிடையாது. அப்பனா ஹெச் வந்து என்னவா இருந்திருக்க முடியாது, HR வந்து லேடியா இருந்திருக்க முடியாது. ஓகேவா? இவங்க லேடி கிடையாது. அப்போ இவங்க மேலாதான் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பினான்ஸ் ஜெட். ஸோ இவங்க லேடியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இவங்க லேடியா இருக்க வாய்ப்பு தான் இருக்கு. அதுக்கடுத்து வேற யாரு லேடியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பியும் லேடியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டிங் தான், ஜெட் லைன் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்களும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இவங்கெல்லாம் கன்ஃபார்மா தெரியாது. ஸோ ஆனா டிங்கிறவங்க கன்ஃபார்மா நமக்கு தெரியும். ஸோ கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் விச் கம்பெனி டஸ் சி ஒர்க். சி வந்து எந்த கம்பெனில வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சி வந்து என்ஜினியர் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி என்ன கம்பெனி நமக்கு இந்த இடத்துல ஒய் 2 தான் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒய் வந்திருக்கணும். மொத்தம் 3 ஒய் தானே. ஸோ அப்போ சிங்கிறவங்க ஒய் கம்பெனில வேலை பார்க்குறாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்தது 2 லேடிஸ் ஆர். 2 லேடிஸ் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? டிங்கிறவங்க கன்ஃபார்மா லேடி. ஒன்னு டி பியா இருக்கலாம், இல்லைன்னா டி ஜியா இருக்கலாம். இங்க ஆப்ஷனை பாருங்க, பி டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வரலாம். டி அண்ட் ஜி அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அப்பனா எய்தர் ஏ ஆர் பி அப்படின்றதுதான் சரியான விடை. ஸோ ஆப்ஷன் ஏயா இருக்கலாம், இல்லைன்னா பியா இருக்கலாம். ரைட். அடுத்தது ஹூ இஸ் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட். கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் யாரு? நமக்கு இ தான். ஸோ இ அப்படின்றவர் தான் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஸோ இந்த டைஸோட வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. வாட்டர் இமேஜ்னா என்ன பண்ணிருக்கோம்? டாப் பாட்டத்துக்கு போயிடும், பாட்டம் டாப்புக்கு போயிடும். ஓகேவா? அப்படியே மாறி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் எப்பவுமே சேஞ்ச் ஆயிருக்காது. அப்ப இந்த 3 டாட்டு
கீழே தான் இருக்க போகுது. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்காது, இந்த ஆப்ஷன் வரலாம், இந்த ஆப்ஷன் இருக்காது, இந்த ஆப்ஷன் வரலாம். அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய 6 டாட் இதோட அப்படியே அதே பொசிஷன்ல தான் இருக்கும். ஓகேவா? இதே பொசிஷன்ல தான் இந்த 6 டாட்டும் இருக்க போகுது, எங்கிட்டும் மாறி இருக்க போறது கிடையாது, லெஃப்ட் ரைட்டு மாறாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு செகண்ட் ஆப்ஷனா இல்ல ஃபோர்த் ஆப்ஷனான்னு பார்த்தோம்னா இது வந்து லெஃப்ட் ரைட்டு மாறி இருக்கு. ஸோ இந்த ஃபோர்த் ஆப்ஷன் வராது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் தான் கரெக்ட் ஒன். இதுல எனக்கு லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை ஆன்சர் பண்ணிடலாம். இல்ல நான் ஷார்ட்கட்டும் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா வாட்டர் இமேஜை பொறுத்தளவுல பேப்பரை ஒரு தடவை திருப்பி வச்சுட்டு இப்ப நான் வந்து இந்த கொஸ்டினை நல்லா பார்த்து வச்சுக்கிறோம், எது இதுல கரெக்டா இருக்கு அப்படின்ற புள்ளி படத்தெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே பேப்பரை திருப்பிட்டு ஒரு தடவை ரொட்டேட் பண்ணணும். வாட்டர் இமேஜை ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம ஆப்ஷன்ல நம்ம கொஸ்டின்ல பார்த்த படம் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ ஆன்சர்ல நமக்கு அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து ரேங்கிங்ல இருந்து ஒரு கொஸ்டின். ஸோ 40 குழந்தைகள் உள்ள ஒரு வரிசையில் பி என்பவர் இடது முனையிலிருந்து 13வது ஆகவும். ஸோ அப்போ பி இஸ் 13th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். அப்போ எல்லாருமே நார்த் பார்த்து நிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பிங்கிறவரு லெஃப்ட்ல இருந்து 13th இருக்கிறாரு. அதே மாதிரி Q is 9th from the right hand. ரைட்ல இருந்து அப்போ இவர் பிங்கிறவரு ரைட்ல இருந்து எத்தனாவது இடத்துல இருந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 40 பேர் இருக்காங்க அப்படின்னா இதுல எத்தனாவது ஆளா இருந்திருப்பாரு அப்படின்னா 28வது இடத்துல இருந்திருப்பாரு பி ரைட்ல இருந்து. ஸோ அதே மாதிரி Qங்கிறது 9th from the right hand அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ Qன்றவரு ரைட்ல இருந்து 9th பிளேஸ்ல இருப்பாங்க. இந்த 28 எப்படி போட்டேன், அதாவது 40ல இருந்து 13 கழிச்சு 1 ஆட் பண்ணிருப்பேன். ரைட். இப்போ Qங்கிறவரு 9th பிளேஸ்ல இருக்கிறார். How many children are there between P and R? If R is 4th to the left of Q. Qவோட 4th left R. Qவோட 4th left அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருந்து நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 4 ஆட் பண்ணேன் அப்படின்னா 13. ஸோ அப்போ ரைட்ல இருந்து 13th பிளேஸ் தான் யாரு? 6. அப்ப 28க்கும் இந்த 13க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம், 28ல இருந்து 13 கழிச்சு மறுபடியும் ஒரு 1 கழிப்போம். ஸோ அப்போ 28ல இருந்து 14 கழிக்கணும். 14 கழிச்சோம் அப்படின்னா 14. ஸோ அப்போ இதுக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னா 14 பேர். கவுண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது, 14 15 16 17 சொல்லிட்டு எத்தனை கோடுன்னு போட்டுக்கிட்டு எண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த இடையில்னு கேள்வி கேட்டாங்கன்னா 2 பேரோட ஒரே வரிசையில் இருக்கக்கூடிய ரேங்க், இப்ப ரைட் சைடுனா ரைட் சைடு ரேங்க், லெஃப்ட்னா லெஃப்டோட ரேங்க், அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி கடைசியில ஒரு -1 பண்ணோம் அப்படின்னா இடைப்பட்ட ஆட்கள் தெரிஞ்சிடும். இப்போ 2வது இருக்கக்கூடிய நபருக்கும் 98வது இருக்கக்கூடிய நபருக்கும் இடைப்பட்ட நபர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேக்குறாங்கன்னா 98ல இருந்து 2 கழிச்சு மறுபடியும் ஒரு -1 கழிக்கணும். அப்பனா 3 கழிக்கணும்னு அர்த்தம். ஸோ அப்ப 3 கழிச்சோம் அப்படின்னா 95. அப்ப இதுக்கு இடைப்பட்ட ஆட்கள் 95 பேரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதே மாதிரிதான் இந்த கொஸ்டின். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதுல வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களாம். அதுல 3 ஒரே மாதிரியும் 1 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குமா, அதை கண்டுபிடிக்கலாமா? ஆரோ, மிசைல், ஸ்வாட் அண்ட் புல்லட். இது வந்து TNUSRB 2023ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ரைட். இப்போ அம்பு, ஏவுகணை, வாள், அதுக்கப்புறம் தோட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அம்பு, ஏவுகணை, தோட்டா இது எல்லாமே ஒரு பாயிண்ட டார்கெட் பண்ணி போய் குத்தும். ஓகேவா? அதாவது டார்கெட் வச்சு அங்க போய் அட்டாக் பண்ணும். அதே இது வால் அப்படின்றது ஒரு இதை 2ஆ கட் பண்ணி 2ஆ பிரிக்கும். ஸோ வெட்டணும், இப்போ என்ன வெட்டணும் அப்படின்னா 2ஆ பிரிச்சு வெட்டும். ஓகேவா? ஸோ அதுதான் எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கிறது. ஸோ அப்போ வால் அப்படின்றதான் சரியான விடை. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல டிஃப்ரெண்டா இருக்கிறது வால் தான். மற்றது எல்லாமே டார்கெட்டை வச்சு போறது, ஒரு இடத்த அட்டாக் பண்ணும். அடுத்தது ஜம்பிங், ரன்னிங், ஸ்பிரிண்டிங், எக்ஸசைசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜம்பிங், ரன்னிங், ஸ்பிரிண்டிங் எல்லாமே டைப் ஆஃப் எக்ஸசைசிங். ஸோ அப்போ எக்ஸசைஸ் அப்படின்றது தான் தனியாக இருக்கக்கூடியது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வென் டயக்ராம் வச்சு ஒரு கேள்வி. இதுல ரெக்டாங்கிள் வந்து ஆண்களை குறிக்குதான், அதாவது மேல் ரெக்டாங்கிள்ங்கிறது ஆண்களை குறிக்குதான். ஸோ இது வந்து ஆண்கள். அதே மாதிரி ட்ரையாங்கிள் வந்து எஜுகேட்டட். அதுக்கடுத்து சர்க்கிள் வந்து நமக்கு அர்பன்.
நகரத்துல வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கொயருங்கிறது வந்து நமக்கு சிவில் சர்வெண்ட், கவர்மெண்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்றாங்க. சிவில் சர்வெண்ட் நம்மளாம் தானே. ரைட். அடுத்தது இப்ப கேள்விக்கு போயிடலாம். Who among the following is an educated male who is not an urban resident? அதாவது கீழ்காண்பவற்றில் நகர்ப்புறத்தில் இல்லாத படித்த ஆண்கள் யார் அப்படின்னு கேக்குறாங்க. நகர்ப்புறமா இருக்கக்கூடாது, அப்போ இந்த வட்டத்துல இருக்கவே கூடாது. ஓகேவா? நகர்ப்புறத்தில் இல்லாத அர்பன் ரெசிஸ்டன்ட், ஆல்சோ ஃபீமேல் அர்பன் ரெசிஸ்டன்ட். எத்தனாவது கேள்வி? 173. சாரி, நான் இங்க ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எஜுகேட்டட் மேல் ஹூ இஸ் நாட் அன் அர்பன் ரெசிடென்ட். ஓகேவா? ஸோ அப்போ எஜுகேட்டட் மேல் படித்த ஆண்களா மட்டும்தான் இருக்கணும், ஆனா அர்பனா இருக்கக்கூடாது. ஸோ அர்பன்னா இது இருக்கக்கூடாது. அப்ப படித்த ஆண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆண் இவங்க படித்தவங்க, அப்பன்னா இந்த இது மட்டும்தானே. அப்ப 11 அப்படின்றதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, நகர்ப்புறத்தில் இருக்கும் அரசு ஊழியராக பெண்ணை குறிப்பது எது? Who among the following is female urban resident and also civil servant அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பனா ஃபீமேல் அப்படின்னா மேல் வந்து இருக்கவே கூடாது, அப்பனா ரெக்டாங்கிள்ல இருக்கவே கூடாது. ஸோ அப்ப ஃபீமேல்னா யாராதான் இருந்திருப்பாங்க? இந்த ரெக்டாங்கிளை தவிர்த்து இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஃபீமேல். ரைட். இப்போ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிவில் சர்வெண்டா இருக்கணும், சிவில் சர்வெண்டா இருக்கணும், ஆனா அர்பன் ரெசிடென்டா இருக்கணும். ஸோ அர்பன்ல இருக்கக்கூடிய சிவில் சர்வெண்ட், அர்பன்ல இருக்கக்கூடிய சிவில் சர்வெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது சிவில் சர்வெண்ட் அர்பனு. ஸோ அப்போ 10 அப்படின்றது தான் நமக்கான ஆன்சர். 10ங்கிறது தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கேள்வி, ஸோ 175 இதுல வந்து என்ன கோட் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம். ஹார்ட் அப்படின்றதுக்கான கோடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹார்ட்ங்கிறது வார்த்தை எந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ அதோட கோடு வந்து ரிப்பீட் ஆயிருக்க கூடாது. அதே மாதிரி வேற ஏதாவது வார்த்தைகளை பாருங்க, அதுவும் ரிப்பீட் ஆகாம தான் இருக்கு. பிரிங்கு, ஃபுட்டு. ஸோ அதே மாதிரி ஃபுட்டு ரிப்பீட் ஆயிருக்கு, பிரிங்குன்றது வேற எங்கேயுமே ரிப்பீட் ஆகல. அப்பன்னா இதுல 2 கோடு இருக்குது. ஸோ அப்போ ஹார்ட்டோட கோடு என்னவா இருக்கும் அப்படின்றத பார்த்தலாம். PUL கிடையாது, ஏன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி வேற TA வேற எங்கேயாவது வந்திருக்கா? TA வந்து வேற எங்கேயுமே வரல. அதே மாதிரி DOM வேற எங்கேயுமே வரல. அப்பனா ஹார்ட்டோட கோடு ஒன்னு DOM அல்லது TA. ஸோ அப்படி இருக்கான்னு பாருங்க. DOM தனியா இருக்கு, TA தனியா இருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன்ல கேனாட் பி டிட்டர்மைன் இருக்கு. அப்போ எய்தர் DOM ஆர் TA அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம டிக் பண்ணிருக்கலாம். ஆனா அப்படி கொடுக்கல அப்படின்னா எனக்கு கண்டுபிடிக்க இயலாது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். Manoj and Sachin are ranked 7th and 11th respectively from the top in the class of 31 students. Okay va? Right. What will be their respective ranks from the bottom in the class? So அப்போ மனோஜும் சச்சினும் 7th and 11th ரேங்க் எத்தனை பேர்ல? 31 பேர்ல. அப்பனா டோட்டல் நமக்கு 31. மனோஜோட ரேங்க் 7. ஸோ அப்போ இதுல இருந்து 7 கழிச்சோம் அப்படின்னா பிளஸ் 1 ஆட் பண்ணணும். அப்ப 32ல 7 போச்சு அப்படின்னா 25வது ரேங்க் மனோஜ். ஓகேவா? அதே மாதிரி சச்சினோட ரேங்க் கீழ இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 11th வந்து மேல இருந்துன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப கீழ இருந்து பார்க்கும்போது 31ல இருந்து 11 கழிச்சு பிளஸ் 1 ஆட் பண்ணுவோம். அப்பன்னா 20 பிளஸ் 1 21. அப்பன்னா மனோஜோட ரேங்க் 25, சச்சினோட ரேங்க் 21. ஸோ அப்ப 25 21ங்கிறது நமக்கு தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இங்க 21 25ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை மாத்தி போட்டுறாதீங்க. 25 21 தான் சரியான விடை. ஸோ எத்தனை பேர் மாத்தி போட்டீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இன் அ டைஸ் இஃப் 2 இஸ் அட்ஜசன்ட் டு 3. ஸோ 2ஓட அருகில் இருக்கக்கூடிய எண்கள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2ஓட அருகில் 3 இருக்கான், 5 இருக்கான், 6 இருக்கான். Then which of the following is necessarily true அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கூற்றுல எது உறுதியான உண்மை அப்படின்னு கேக்குறாங்க. 2ஓட ஆப்போசிட் 1 இருக்கலாம், இல்லைன்னா 4 இருக்கலாம். ஓகேவா? அப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா 2ஓட பக்கத்துல 3 5 6 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் 2ஓட ஆப்போசிட்ல 1 இருக்கும், இல்லைன்னா 4 இருக்கும். ரைட். இப்ப கூற்றுக்கு போயிடலாம். 3 is adjacent to 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6னுடைய அருகில் 3 இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அதை கன்ஃபார்மா சொல்ல முடியாது.
அதை நெசசரிலி ட்ரூன்னு சொல்ல முடியாது. அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாம். 1 is adjacent to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2ஓட ஆப்போசிட் 1 4 இருக்கலாம், இல்லைன்னா 2ஓட ஆப்போசிட் 1 தான் இருக்க முடியும். 1 இருக்க முடியும், இல்லைன்னா 4 இருக்க முடியும். அப்படின்னா கண்டிப்பா இவங்க 2 பேரும் என்னவா தான் இருந்திருப்பாங்க, ஆப்போசிட்டா இருந்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அட்ஜசண்டா தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா 2ஓட ஆப்போசிட் 1, இல்லைன்னா 2ஓட ஆப்போசிட் 4. அப்படின்னா 2 பேரும் அட்ஜசண்டா தானே இருக்க முடியும். அப்போ இதை கண்டிப்பா நான் என்ன சொல்ல முடியும், 1ஓட அட்ஜசன்ட் 4ன்னு தான் சொல்ல முடியும். வேற ஆப்ஷனை பார்க்கலாமே. 2 is adjacent to 4ன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2ஓட அட்ஜசன்ட் 4ஆ இருக்கலாம். எப்ப இருக்கலாம், 2ஓட ஆப்போசிட் 1ன்னு இருந்துச்சுன்னா 2ஓட அட்ஜசன்ட் 4ன்னு இருக்கலாம். இதை கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்ப தேர்ட் ஆப்ஷன் வராது. அடுத்தது 2 is adjacent to 1. 1ஓட அட்ஜசன்ட் நமக்கு 2ஆ இருக்கலாமா, இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ அதை நான் நெசசரியா சொல்ல முடியாது. ஸோ அதுவும் நமக்கு வராது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். அதை தான் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். ஸோ இந்த படம் எதுக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுல மறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பாருங்களேன், இந்த படத்துல மறைஞ்சிருக்கா? ஸோ இந்த படம் தான் நமக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இதுவுமே கோடிங் டிகோடிங்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. டைரக்ட் கோடிங்கா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஆருக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணுமா, டிக்கு டீயா, ஐக்கு யூவா, ஓக்கு ஐயா, ஈக்கு ஆரா, டீக்கு ஓவா. ஸோ அப்போ எனக்கு இன்ட்ரோடியூஸ் அப்படின்றதுக்கு என்ன கோடு வரும்னு கேட்டிருக்காங்க. ஐக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க, யூ. என்னுக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க, சி. அப்போ யூசி. அதுக்கடுத்து ஓ தான் எல்லாத்துலயுமே இருக்கு. அதுக்கடுத்து என்னு தான் அடுத்ததுல இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்துடலாம். ஆருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆருக்கு எங்க கொடுத்துருக்காங்க, ஆருக்கு ஆர் என்பது என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ யூ CON எத்தனை ஆப்ஷன்ல இருக்கு, இந்த ஆப்ஷன் வராது. ஸோ 3 ஆப்ஷன் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஐ இருக்கு, டி இருக்கு. ஸோ அப்போ அடுத்தது என்னவா இருந்திருக்கும், ஓக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து டியா டியா அப்படின்னு பார்க்க வேண்டியதுதான். அப்போ இந்த இடத்துல நான் யாருக்கு செக் பண்ணணும், 1 2 3 4 5. ஸோ அப்போ 5 இது முடிஞ்சிருச்சா. அதுக்கடுத்து டிக்கு என்ன கோடு, டி. ஸோ அப்போ நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஒன். ஸோ இதோட நிப்பாட்டிட்டு இதுக்கு ஆன்சரை குறிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஆப்ஷன்ல செக் பண்ணிட்டு இருக்க கூடாது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். டைஸ்ல இருந்து. இந்த டைஸ் இஸ் இஃப் 1 is opposite to 4. ஸோ 1ஓட ஆப்போசிட் 4, 2 is opposite to 5, 2ஓட ஆப்போசிட் 5. அப்ப கண்டிப்பா 3ஓட ஆப்போசிட் 6ஆ இருந்திருக்கும். ஓகேவா, ரைட். இப்ப கேள்வியை பார்க்கலாம். 3 is adjacent to 4 and 6ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வராது. ஸோ எது ட்ரூன்னு தான் கேட்டிருக்காங்க. 3 is adjacent to 5 and 6ன்னு கொடுத்துருக்காங்க. 3ஓட ஆப்போசிட் 6ஆ இருக்கும்போது எப்படி அட்ஜசண்டா வர முடியும், வராது. அடுத்தது 2 is adjacent to 3 and 6. கண்டிப்பா 3யும் 6ம் ஆப்போசிட்டா இருக்கும்போது இந்த 2 1 4 5 இதோட அருகில தான் இருக்க போகுது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஒன். ஸோ 2 ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளது அப்படின்றது சரியா வரும். அடுத்தது பார்க்கலாம். 1 is adjacent to 4 and 6ன்னு கொடுத்துருக்காங்க. 1ஓட ஆப்போசிட் 4 அட்ஜசண்டா வர முடியாது. ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வராது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒவ்வொரு 3 ரெடிமேட் சட்டைகளில் 2 சட்டைகளில் கழுத்து பட்டையில் திருத்தி அமைக்க வேண்டிய உள்ளது. ஒவ்வொரு 4 ரெடிமேட் சட்டைகளிலும் 3 சட்டைகளில் கைப்பகுதியில் திருத்தி அமைக்க வேண்டிய உள்ளது. மற்றும் ஒவ்வொரு 5 சட்டைகளில் 4 சட்டைகளில் உடல் பகுதியில் திருத்தி அமைக்க வேண்டும் எனில் 60 சட்டைகளுக்கு தேவைப்படும் மாற்றங்கள் எத்தனை? இப்ப என்கிட்ட 60 சட்டை இருக்கான். ஓகேவா, அந்த சட்டையில என்ன பண்றாங்க அப்படின்னா 3 சட்டையில 2ல திருத்தம் பண்ணணுமா. அதே மாதிரி 4 ரெடிமேட் சட்டைகளில் 3 திருத்தம் பண்ணணுமா. எதுல, கைப்பகுதியில. இது கழுத்து பட்டையில. சோ இது காலரு, இது கை ஸ்லீவ். அதுக்கப்புறம் 5 சட்டைகளில் 4 சட்டைகளில் உடல் பகுதிகள். சோ அப்போ உடல் பகுதிகள்னா பாடி. சோ அப்போ பாடியில இதுல 5ல 4 நான் சரி பண்ணணுமா. சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா, எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்ப 3 4 5, இந்த 3 4 5க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்,
3 4 5க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60ங்கிறது தான் எல்சிஎம். ஓகேவா? இப்போ எனக்கு 60ன்னு வந்ததுதான் இந்த 60 சட்டைகள். ஓகேவா? அப்ப மேல இருக்கக்கூடியதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு நான் 60 வரணும் அப்படின்னா இதுல எதால மல்டிப்ளை பண்ணணும், அதே மாதிரி இதுல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ இன்ட்டு 20 அப்பனா 40 பிளஸ் இதுல இருந்து 15, அப்போ இதுல இருந்து 15 45. அதுக்கப்புறம் இதுல இருந்து நான் 12, ஸோ அப்போ 12ஆல மல்டிப்ளை பண்ணியிருப்பேன் 48. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 133 கிடைக்கும். 133/60. அப்போ 60 சட்டைகளில் எனக்கு எத்தனை திருத்தங்கள் தேவைப்படுது? 133. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 133. தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். ஃபைண்ட் என், எண்ணின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் பெர்முடேஷன் காம்பினேஷன்ல பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். பி அப்படின்னு கொடுத்துருக்கனால பெர்முடேஷன் ஃபார்முலாவை நமக்கு ஞாபகப்படுத்தி வச்சுக்கலாம். பி என்னங்கிறது டோட்டல், ஆறுங்கிறது செலக்ஷன், ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் மைனஸ் r ஃபேக்டோரியல். இதுதான் வந்து பெர்முடேஷனுக்கான ஃபார்முலா. காம்பினேஷனுக்கான ஃபார்முலா என்ன? காம்பினேஷன் என்னங்கிறது டோட்டல், ஆறுங்கிறது செலக்ஷன், ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல். ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனுக்கான ஃபார்முலா. இது நமக்கு இந்த கொஸ்டினுக்கு தேவைப்பட போறது கிடையாது. ஸோ அப்போ பெர்முடேஷனுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு இதுல இந்த கொஸ்டினை நான் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஃபார்முலாவை நான் இதை வச்சு இந்த 1:9 வச்சு எலாபரேட் பண்ணி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா நான் ஆப்ஷன் மூலியமா போகலாம். ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா டைம் தான் போகும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 9 வச்சு நான் இந்த கொஸ்டினை எப்படி கொண்டு வர்றேன் அப்படின்றதான் பார்க்க போறேன். இதுக்கான ஆன்சர் 9 தான். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா n-1 p3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட். ஸோ அந்த வேல்யூக்கு நான் வந்து எண்ணுக்கு நான் 9ங்கிறத சப்ஸ்டியூட் பண்றேன். நீங்க மற்ற ஆப்ஷன்லாம் செக் பண்ணி பாருங்க, எந்த இதுக்குமே ஆன்சர் வராது. ஸோ அப்போ இந்த 6 எடுத்தோம் அப்படின்னா 1/6 ஈக்குவல் டு 1/9 கிடைக்கும். ஸோ இது வந்து 1/6 லெஃப்ட் ஹேண்ட் சைட் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடா இருக்கு. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வராது. அதே இது 4க்கும் வராது, 3ங்கிறதுக்கும் வராது. ஓகேவா? ஸோ அப்போ 9 வச்சு நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 9 தான் கரெக்டான ஆன்சரா கிடைச்சிச்சு. ஸோ 9 வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். n-1, ஸோ n ஈக்குவல் டு 9 எடுத்துட்டோம். அப்போ 8p3. அதுக்கடுத்து இஸ் டு என்னங்கிறது 9, அதுக்கப்புறம் p4 ஈக்குவல் டு நமக்கு 1:9ங்கிறத நான் 1/9 எடுத்துக்கிறேன். அப்போ இது நான் எப்படி எடுத்துக்கலாம்? 8p3 அப்படின்றத 8ங்கிறது 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எனக்கு இங்க p3 அப்படின்றது இந்த ஃபார்முலா படி நான் பார்த்தேன் அப்படின்னா n-6. ஸோ அப்போ n-3 அப்படின்னு பார்க்கும்போது 8-3 அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 5ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்? டிவைடட் பை அதுக்கப்புறம் 9p4ங்கிறத நான் என்னென்னு எடுத்திருப்பேன்? 9 ஃபேக்டோரியல், அதுக்கடுத்து டிவைடட் பை இங்க 4 இருந்துச்சுன்னா n-4 தானே, அப்பனா 9 - 4 5 ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இங்க 1/9 வந்திருக்கும். ஸோ அப்போ எனக்கு இப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் தானே. ஸோ ஓகே ரைட், இந்த 5 ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி நான் 8 ஃபேக்டோரியல், இந்த 9 ஃபேக்டோரியல்னு இருக்கும். ஸோ 8 ஃபேக்டோரியலுக்கு என்ன எழுதுவேன்? 8ல இருந்து 7 6 இந்த மாதிரி எழுதிட்டே போனா 1 வரைக்கும். அதுவும் இங்க இருக்கக்கூடிய 9 × 8 × 7 இப்படியே போறதையும் நான் கேன்சல் பண்ணிடலாம். அப்பனா என்ன இருந்திருக்கும்? 1/9 ஈக்குவல் டு 1/9 இருந்தோம். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடா வந்துருச்சு. அப்ப என்னோட வேல்யூ என்னவா தான் இருந்திருக்கும்? 9ஆ தான் இருந்திருக்கும். ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் 4th ஆப்ஷனை எடுக்கிறேன்னு வச்சுக்கிறோமே. இப்போ 4th ஆப்ஷன் எடுத்தேன் அப்படின்னா 4th ஆப்ஷன் 4ன்னு இருக்கு. ஸோ அப்போ இங்க 4 - 1 3. ஸோ அப்போ 3p3 அப்படின்னாலே இங்க மேலையும் கீழையும் செலக்ஷனும் மேல இருக்கிறதும் நமக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா 1ன்னு தான் கிடைக்க போகுது. டிவைடட் பை இங்க 4 அப்போ அதுவும் 1ன்னு தான் கிடைச்சிருக்கும். அப்போ 1/9 கிடைக்கும். ஸோ 1 = 1/9ங்கிறது நாட் ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வராது.
அதே 3ங்கிறது வர முடியாது. ஏன்னா மேல டாப்ல நமக்கு 2ன்னு இருக்கும், இங்கே 3ன்னு இருக்கும். எப்பவுமே டோட்டல்ங்கிறது செலக்ஷனை விட அதிகமா இருக்கணும். ஓகேவா? ரைட். 6 நீங்க செலக்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். The calendar for the year 2007 will be the same for the year. So 2007 வருடத்திற்கான நாட்காட்டி எந்த வருடத்தின் நாட்காட்டியுடன் ஒத்து போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இயர் கேட்டுட்டு இனிமே வரக்கூடிய காலண்டர்ல எந்த காலண்டர் இதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் இருக்குல்ல அதை 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணி மீதி 0 வந்துச்சு அப்படின்னா பிளஸ் 28 வருஷத்தை ஆட் பண்ணிக்கணும். அதே இது மீதி 1ன்னு வந்துச்சு அப்படின்னா பிளஸ் 6 வருஷத்தை ஆட் பண்ணிக்கணும். அதே இது மீதி 2 3ன்னு வந்துச்சுன்னா நம்ம 11 வருஷத்தை ஆட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு 2007 அப்போ நான் 4ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்டை நான் டிவைட் பண்ணா போதும். 4ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 3ன்னு கிடைக்குது. 3ங்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? 11 வருஷத்தை ஆட் பண்ணணும். அப்ப நான் 2007 கூட 11 ஆட் பண்ணேன் அப்படின்னா 2018. அதுதான் எனக்கான ஆன்சர். ஸோ வளிமண்டலத்தில் எப்போதும் உள்ளது. வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் இருக்கும், கிருமிகள் இருக்கும், ஈரம் இருக்கும், காற்று இருக்கும். ஆனா முக்கியமா நமக்கு அட்மாஸ்பியர்னாலே என்னதான் இருக்க போகுது? காற்று இருக்கும். காற்றுங்கிறது காம்போசிஷன் ஆஃப் ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் எல்லாமே. ஸோ அப்போ காற்றுங்கிறது தான் நமக்கான ஆன்சர். நெசசிட்டியா என்ன இருக்கிறதோ அதான் முக்கியம். ஒரு பையன் காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருக்கிறான். ஓட்டுநர் திடீரென்று காரை முன்னோக்கி நகர்த்த தொடங்கும் போது, ஸோ அதாவது காரை ஸ்டார்ட் பண்ணும்போது சிறுவன் பின்னோக்கு விசையை உணர்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்ன சொல்லுவோம்? இனர்ஷியா. ஸோ அதாவது நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இனர்ஷியா பத்தி தானே சொல்லுவாங்க. அப்போ காரை நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவான்? பின்னோக்கி நகருவான். அதாவது சீட்ல இருந்து பின்னாடி போவோம். ஸோ அதை தான் சொல்றாங்க. அப்போ ஒரு பையன் காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருக்கிறான். ஓட்டுநர் திடீரென்று காரை முன்னோக்கி நகர்த்த தொடங்கும் போது சிறுவன் பின்னோக்கு விசையை உணர்கிறான். எப்போதும். ஸோ ஆல்வேஸ். ஸோ அப்போ காரை மூவ் பண்ணேன் அப்படின்னா பின்னோக்கி தான் போவேன். அதே இது காரை நான் திடீர்னு பிரேக் போட்டேன் அப்படின்னா முன்னோக்கி வருவேன். ஸோ அப்போ எப்போதுமே இதுதான் நடக்கும். ஸோ அதுதான் சரியான விடை, ஆல்வேஸ். அதுக்கடுத்து ஏ என்பவர் பியின் சித்தப்பா அல்லது பெரியப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ என்பவர் பியின் சித்தப்பா, அதாவது பியினுடைய தந்தையின் சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏய. ஓகேவா? அடுத்தது பி என்பவர் சியின் மகள். சோ அப்போ சியோட மகள் தான் பி, ரைட். மற்றும் பி சியின் பியின் மருமகள் சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பனா பியோட தந்தை சியா இருக்க மாட்டாங்க. அப்போ பியினுடைய தந்தையினுடைய வைஃப், அப்ப பியினுடைய அம்மா தான் சி, ரைட். அடுத்தது எனில் பிக்கு ஏ என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவங்களுடைய மகன்கள் தான் இந்த ஏயும் இந்த பையனும், ரைட்டா? இப்ப பிக்கு ஏ என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது மகன். ஸோ அப்போ மகன் அப்படின்றதான் சரியான விடை. செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க, டைரக்டா கொடுத்துருக்காங்க. விடுபட்ட இரத்தை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 × 2 8, 8 - 1 7, 7 × 2 14, 14 + 1 15. அதே மாதிரி 15 × 2 30, 30 - 1 29, 29 × 2 நமக்கு 58, 58 + 1 59. அதே மாதிரி இங்க இருந்து 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 118 - 1. ஸோ இதுல இருந்து இன்ட்டு 2 பண்ணோம் அப்படின்னா 2 3 4 + 1 பண்ணிருக்காங்க. அப்ப இங்க இருந்து -1 பண்ணணும். அப்பனா 235 அப்படின்றது 417 வரும். -1. ஸோ இங்க இருந்து +1 பண்ணிருக்காங்க. அடுத்து -1 பண்ணணும். 469 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ ஒரு குழுவில் உள்ள 25 ஆசிரியர்கள், 20 பொறியாளர்கள், 18 மருத்துவர்கள் மற்றும் 12 விற்பனையாளர்கள் ஆகியோர் கொண்ட குழு ஒரு கண்காட்சிக்கு சென்று 1330 செலவழித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1330 ரூபாயை செலவு பண்ணியிருக்கிறாங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 5 டீச்சர்ஸ் ஸ்பெண்ட் as much as 4 இன்ஜினியர். அதாவது 25 டீச்சரு பிளஸ் 20 இன்ஜினியரு பிளஸ் 18 டாக்டரு பிளஸ் 12 சேல்ஸ்மேனு, இவங்க எல்லாரும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1330 ரூபாய். அதே மாதிரி 5 டீச்சர் எவ்வளவு செலவு பண்றாங்களோ அதே அமௌண்ட் தான் 4 இன்ஜினியர் செலவு பண்றாங்களாம். அப்போ 5 டீச்சர் ஈக்குவல் டு 4 இன்ஜினியர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி 12 இன்ஜினியர் ஸ்பெண்ட் as much as 9 டாக்ஸஸ். அப்போ
12 engineers equal to 9 doctors. அதுக்கடுத்து 6 daughters spend as much as 8 salesmen. அப்போ 6D equal to 8S அப்படின்னு எடுத்துக்கலாமா? If every person in a professional group spent the same amount, இப்போ என்ஜினியர்னா ஒவ்வொரு இன்ஜினியரும் ஒரு அமௌண்ட் தான் செலவு பண்ணியிருப்பாங்க, ஈக்குவல் அமௌண்டா. டாக்டர்ஸ்னா டாக்டர் ஒருத்தர் 15 ரூபா செலவு பண்ணியிருந்தாருன்னா எல்லா டாக்டரும் 15 ரூபா தான் செலவு பண்ணியிருப்பாங்க. அதே இது சேல்ஸ்மேன் வந்து ஒரு 100 ரூபா செலவு பண்ணியிருக்காங்கன்னா எல்லா சேல்ஸ்மேனும் 100 ரூபா தான் செலவு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ரைட். இந்த பாயிண்டா அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஃபைண்ட் த அமௌண்ட் ஸ்பெண்ட் பை இன்ஜினியர். இன்ஜினியருங்கிறவங்க எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணாங்க, ஒரு இன்ஜினியர் எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். ரைட். அப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஈக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இப்ப டி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் ஈக்கு சப்ஸ்டியூட் பண்றது மாதிரி நான் வச்சுக்கிறணும். ஓகேவா? அப்ப நான் டீக்கு டி ஈக்குவல் டு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 4/5 இ அப்படின்னு நான் மாத்திக்கிறேன் இந்த ஈக்குவேஷனை. அதே மாதிரி இந்த இடத்துல டி ஈக்குவல் டு 12/9 இ அப்படின்னு வச்சுக்கலாமா? அல்லது இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிளிஃபை கூட பண்ண தேவையில்லை, நம்ம லாஸ்ட்ல கூட பார்த்துக்கலாம். இருந்தாலும் நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். 3 12, ஸோ 4 12, 3 9, ஸோ 4/3 ஈன்னு வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிக்கு பதிலாக நான் ஈக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல டி ஈக்குவல் டு எஸ் ஈக்குவல் டு 6/8 டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதை இன்னும் கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா 3/4 டி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? எஸ் ஈக்குவல் டு இப்போ நான் இந்த இடத்துல டி ஈக்குவல் டுன்னு கூட நான் எடுத்து வச்சுக்கிறேன். டி ஈக்குவல் டு வேற என்ன வச்சுக்கலாம்? 4/3 S கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ நான் ஈக்குவேஷன்ல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் ஒவ்வொரு வேல்யூக்கும். இப்போ டீக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டி ஈக்குவல் டு 4/5 இ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 25 இன்ட்டு 4/5 ஈன்னு வச்சுக்கலாமா? பிளஸ் 20ங்கிறது அப்படியே தான் இருக்க போகுது, 20 பிளஸ் 18 டின்னு இருக்கா? ஸோ நான் இந்த இடத்துல டிக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்? டிக்கு பதிலாக இந்த இடத்துல 12/9 அதாவது 4/3 இ அப்படின்னு எடுத்துக்கலாம். டிக்கு பதிலா 18, டிக்கு பதிலா 4/3 இ அப்படின்னு எடுத்துக்கலாம். பிளஸ் அதுக்கப்புறம் 12s. ஸோ எஸ்க்கு பதிலாக நான் என்ன கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு 3/4 டின்னு எடுத்து வச்சிருக்கேன். நான் டிக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்க டிக்கு பதிலாக 4/3 ஈன்னு கொடுத்துருக்கோமா? ஸோ அப்போ எஸ் ஈக்குவல் டு 3/4 இன்ட்டு டிக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம்? 4/3 ஈன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த 3 3 கேன்சல் ஆயிரும், 4 4 கேன்சல் ஆயிரும். அப்போ எஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ கடைசியில் அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 12 இ ஈக்குவல் டு 1330. சரியா? ரைட். எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ 5 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 இன்ட்டு 4 20. அப்போ 20E பிளஸ் 20E 40E. அதுக்கப்புறம் இந்த 3 வச்சு கேன்சல் பண்ணோம்னா 6 நாங்க 24E பிளஸ் 12E ஈக்குவல் டு 1330. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 76E ஈக்குவல் டு 1330. 2 4 6. ஓகே ரைட். 76E இதை வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா E ஈக்குவல் டு 17.50. அப்போ ஒரு இன்ஜினியர் 17 ரூபாய் 50 பைசா செலவு பண்ணியிருப்பாரு. செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், அரித்மெட்டிக் ரீசனிங்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதுக்கு ஆன்சரை மாறாம ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஏன்னா இதுல கொஸ்டினே மாறாம அப்படியே கேட்பாங்க. ஸோ அப்போ இன்ஜினியர் எவ்வளவு செலவு பண்றான்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா 17.50 தான் ஆன்சர். ஓகே ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதுல 1 2 3 4 5 6 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி இலக்கங்களை மீண்டும் வருமாறு. ஸோ அப்போ இலக்கங்கள் வந்து மறுபடியும் கூட யூஸ் பண்ணிக்கலாமா? வருமாறு ரிப்பிட்டிஷன் அலவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை 3 இலக்க இரட்டை எண்களை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு 3 டிஜிட்ஸ் நம்பர் தேவை. ஓகேவா? எனக்கு மொத்தமா
3 டிஜிட்ல என்னவா இருக்கணும் அப்படின்னா இரட்டைப்படை எண்களா இருக்கணும். ரைட்டா? 3 இலக்க இரட்டைப்படை எண்களா இருக்கணும். இரட்டைப்படை எண்கள்னா கடைசியில என்னவா இருக்கணும் அப்படின்னா கடைசி டிஜிட். இது வந்து யூனிட் டிஜிட்னு வச்சுக்கிருவோம். இது வந்து 10th டிஜிட், இது 100th டிஜிட். ஓகேவா? ரைட். யூனிட் டிஜிட் கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும்? 2ஆ இருக்கலாம், 4, 6, 8 அது மாதிரி இருக்கலாம். ஆனா நமக்கு கொடுத்துருக்கிற டிஜிட் என்ன? 2, 4, 6. ஸோ அப்போ இங்க 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 6 இருக்கலாம். அப்பன்னா 3 வழிகள் இருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்தது இந்த இடத்துல என்ன டிஜிட் வேணாலும் இருக்கலாம். என்ன டிஜிட்லாம் இருக்கலாம்? மொத்த டிஜிட் எத்தனை எனக்கு எவ்வளவு இருக்கு? 6 டிஜிட் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல 100th டிஜிட்ல என்னவா இருக்கலாம்? 6 டிஜிட் இருக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 6 × 6 × 3. ஸோ 6 36, 36 × 3 108. அப்போ 108 வழிகளில் நான் வந்து இதை அமைக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 டிஜிட்ஸை அமைக்கலாம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இன்இக்வாலிட்டியில இருந்து ஒரு கேள்வி. ஸோ இதுல வந்து சரியான கூட்டுறதை நான் கண்டுபிடிக்கணும். ஜே விட ஜெட் பெருசா, ஜே லெஸ் தென் ஜெட் அப்படின்னு இருக்கான்னு பார்க்கலாம். ஜே லெஸ் தென் ஜெட் இருக்கு. ஸோ இது ஃபாலோ ஆகும். பி எல், பியை விட எல் பெருசா, ஈக்குவேஷன் மாறி மாறி இருக்கு. உள்ளக்கு லெஸ் தென் கிரேட்டர் தென்லாம் இருக்கு, வராது. இதுவும் வராது. கியூவோட பி பெருசான்னு பார்க்கும்போது கியூவை விட பி பெருசா அப்படின்னு செக் பண்ணும்போது ஈக்குவேஷன் மாறி மாறி இருக்குது. அதாவது லெஸ் தென் இருக்கு, கிரேட்டர் தென் இருக்கும். அப்படின்னா நமக்கு ஃபாலோ ஆகாது. அதுக்கடுத்து ஆர் கிரேட்டர் தென் செட்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவேஷன் மாறி இருக்கு, ஸோ வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்தது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, அதே மாதிரி டிவிஷனையும் மல்டிபிளிகேஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை பார்க்குறோம். 109 மைனஸுக்கு பதிலாக பிளஸ் 55, மல்டிபிளிகேஷனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிவைடட் பை 605. மல்டிபிளிகேஷன் டிவிஷனுக்கு பதிலாக மல்டிபிளிகேஷன் 77, அதுக்கப்புறம் பிளஸுக்கு பதிலாக மைனஸ் 93. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இதை வச்சு கேன்சல் பண்றேன். 77 வச்சு கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 77 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 11 டைம்ஸா 5 120. ஸோ 5 தான் வந்திருக்கும். ஸோ 15 ஸோ 111 ரைட். 7 7 9 9 ரைட். இப்போ நான் வந்து இது என்ன பண்றேன் அப்படின்னா 66 44 77 11 நாள் அடிச்சோம் அப்படின்னா 605 தானே. 11 சரி ரைட். 5ஆல் அடிக்கிறேன். 5ஆல் அடிச்சேன் அப்படின்னா 11. இது வந்து 1 5 5 2 10 4 5. ஸோ 11 வச்சு அடிச்சோம் அப்படின்னா இது 11. 11 வச்சு அடிச்சோம் அப்படின்னா இது 7. ஸோ அப்போ 109 பிளஸ் 7 மைனஸ் 93. அப்படின்னா 116ல 93 போச்சு அப்படின்னா 3 இங்க 2 23ங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி. ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் 3 ஞாயிற்றுக்கிழமை தேதிகள் இரட்டைப்படை எண்களாகும் எனில் அந்த மாதத்தின் 15வது நாள் என்ன கிழமை? ஸோ தேதி 15ஆம் தேதி என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையை 1ஆம் தேதி எடுத்துக்கிறேன். அப்படின்னா அதுல இருந்து 7 கூட்டினோம்னா 8, 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருந்திருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இதுல இருந்து 7 கூட்டணும் அப்படின்னா 15, அதுல இருந்து 7 கூட்டணும் அப்படின்னா 22, இதுல இருந்து 7 கூட்டணும்னா 29. அப்படின்னா 3 ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வரல, ஈவன் நம்பர்ல வரல. அப்படின்னா நான் சண்டேய 2ஆம் தேதின்னு எடுத்துக்கிறேன். சண்டே 2ஆம் தேதின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா இதுல இருந்து நான் 7 கூட்டினேன் அப்படின்னா 9, இதுல இருந்து 7 கூட்டினா 16, இதுல இருந்து 7 கூட்டினேன் அப்படின்னா எனக்கு 23, இதுல இருந்து 7 கூட்டினா 30. ஸோ ஒரு நார்மல் மந்த், பிப்ரவரியை விடுங்க, நார்மல் மந்த் எப்படிதான் இருந்திருக்கும்? 30 நாட்கள்ல தான் இருக்க போகுது. அப்படின்னா எனக்கு சண்டேங்கிறது 3 ஈவன் நம்பர்ல வந்துருச்சு. அப்படின்னா 16ஆம் தேதி சண்டேனா அப்ப 15ஆம் தேதி என்ன கிழமையா இருந்திருக்கும்? சனிக்கிழமையா இருந்திருக்கும். சாட்டர்டேங்கிறது 15ஆம் தேதி இருந்திருக்கும். அப்போ சாட்டர்டே அப்படின்றதான் சரியான விடை. நமக்கு தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி. ஸோ இது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். ஸோ 8 எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா 8 6க்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கிறாங்க? மல்டிபிளிகேஷன். அதுக்கடுத்து 8 பிக்கு பதிலாக பிளஸ் 8, எஸ்க்கு பதிலாக டிவைடட் பை
டிவைடட் பை அப்படின்றத இன்ட்டு 1/8 கூட எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து கியூக்கு பதிலா -8 ஈக்குவல் டு 57. ஸோ எத்தனை 8? 5 8s. ஓகே ரைட். அப்போ இந்த 8ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 8 8 64 பிளஸ் அதுக்கு அடுத்து இங்க 1 இருந்திருக்கும் -8 ஈக்குவல் டு 57. அப்போ இது 65 -8 ஈக்குவல் டு 57. ஸோ அப்போ 65ல 8 போச்சுன்னா 57 ஈக்குவல் டு 57. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போனா 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பிளட் ரிலேஷன்ல இருந்து ஒரு கேள்வி. ஸோ இதுல எப்படி நான் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இதுல கோடட் பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் இது. பிளட் ரிலேஷன்ல அது ஒரு சப் டாபிக் ரைட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் மீன்ஸ் டி இஸ் டாட்டர் ஆஃப் பி. ஸோ பியினுடைய மகளாக டி இருக்கணுமா? ஸோ அப்போ பியினுடைய மகள் டி. அப்போ டீங்கிறவங்க கண்டிப்பா ஜெண்டர்ல ஃபீமேலா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்னா மைனஸ் சிம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஏ மைனஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பனா டீயோட பிரதர் எஸ், ஆனா டீக்கு ஜெண்டர் இல்ல. அப்ப டீக்கு ஜெண்டர் இல்ல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வராது. ஓகேவா? டீக்கு ஜெண்டர் இல்லைன்னா எப்படி அவங்க மகளா இருக்க முடியும், மருமகளா இருக்க முடியும்? கண்டிப்பாக நான் எடுக்க முடியாது. இங்க நான் 4th ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். டி லாஸ்ட்ல இருக்காங்க. இப்ப நான் இந்த இடத்துல டீக்கு ஜெண்டர் கிடையாது. ஸோ ஜெண்டர் இல்லாம இருக்கும்போது அப்ப என்ன பண்ண முடியாது? கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. அதே இது இந்த இடத்துல டி மைனஸ் எஸ், அப்ப மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா பிரதரா, எஸ்ஸோட பிரதர் டி அப்படின்னு வந்திருக்கும். அப்பனா எஸ்ஸோட பிரதர் டீனா டீங்கிறவங்க மகளா இருக்க முடியாது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. இந்த ஆப்ஷனை பாருங்க, டி பிளஸ் எஸ். ஸோ எஸ்ஸோட இங்க பாருங்களேன், பிளஸ்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஸோட சிஸ்டர் டி. அப்பனா டீங்கிறவங்க ஃபீமேலா இருக்கிறாங்க. மற்ற எதுலையுமே நமக்கு ஜெண்டர் கிடையாது. ஒரு இதுல மேலா இருந்திருக்கு, ஒரே ஒரு இதுல ஃபீமேல் இருக்குன்னா அப்ப கண்டிப்பா இந்த ஆப்ஷன் தான் வரும். இதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இதுதான் ஆன்சரா இருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். ஸோ அப்போ 118 ஏக்கு பதிலா டிவைடட் பை, ஸோ டிவைடட் பை 2 சிக்கு பதிலா பிளஸ் 14 டிக்கு பதிலா -5 பிக்கு பதிலா மல்டிபிளிகேஷன் 8. ஸோ அப்போ 2 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 59. ஓகேவா? 59 பிளஸ் 14 இங்க 40 இருந்திருக்கும். 59 14 ஸோ 73. அப்பனா 33. ஸோ 33ங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. பிற்பகல் 3:40க்கு மணிமுள் மற்றும் நிமிடமுள் எந்த கோணத்தில் இருக்கும்? ஸோ இதுக்கு ஷார்ட்கட்ல ஒரு ஃபார்முலா இருக்கு. 11/2 மினிட்ஸ் மைனஸ் 30 ஹார்ஸ். இதை யூஸ் பண்ணாலே போதும். 11/2 மினிட்ஸுக்கு பதிலா இன்ட்டு 40 மைனஸ் 30 இன்ட்டு ஹவர்ஸுக்கு பதிலா 3 ஆட் பண்ணிட வேண்டியது. அப்போ இங்க 90, இங்க 2 வச்சு கேன்சல் பண்ணோம்னா 20. ஸோ 20னா 220. ஸோ அப்போ 220ல 90 போயிருச்சு அப்படின்னா 130. ஸோ அப்போ 130 டிகிரி அப்படின்றது தான் நமக்கான ஆன்சர். 3rd ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 2 முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம மணி முள்ளுக்கு தனியா கண்டுபிடிக்கணும், நிமிட முள்ளுக்கு தனியா கண்டுபிடிக்கணும். ரைட். அடுத்தது இன்இக்வாலிட்டியில இருந்து ஒரு கேள்வி. இதுல வந்து கன்க்ளூஷன் ஆர் டெஃபினெட்லி ட்ரூன்னு கேட்கறாங்களா இல்ல இன்கரெக்ட்னு கேட்கறாங்களா ஃபால்ஸ்ன்னு கேட்கறாங்களான்னு பார்க்கணும். ட்ரூன்னு கேட்டாங்கன்னா நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ ஜியை விட எஃப் பெருசா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜியை விட எஃப் பெருசா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நமக்கு லெஸ் தென் கிரேட்டர் மாறி மாதிரி இருக்கு. அப்போ இது வராது. ஜியை விட சி பெருசா, ஜியை விட சி பெருசு தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். செகண்ட் ஃபாலோ ஆகுது. அப்ப நான் ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ. அடுத்த கேள்வி. இதுல வந்து கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதுல இருந்து ஸ்கொயர் பண்ணிருக்கிறாங்க. 4 ஸ்கொயரு பிளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் இங்க இருக்கக்கூடியது 5 ஸ்கொயரு பிளஸ் இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -12. ஸோ அப்போ 4 ஸ்கொயரு பிளஸ் 1 ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் 16, 16 பிளஸ் 1 17 மைனஸ் இங்க 5 ஸ்கொயர் 25 இருந்திருக்கும். அப்போ 25 மைனஸ் உள்ள போனதுனால மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -12. ஓகேவா? ரைட். அப்போ 17 மைனஸ் 25 அப்படின்னு பார்க்கும்போது -8ன்னு கிடைக்கும். -8 அந்த சைடு போகும்போது +8 மாறிடும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் -12 மைனஸ்
இந்த சைடு இருக்கக்கூடியது மைனஸா, அப்ப பிளஸ் 8ன்னு போகும். அப்ப மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ன்னு இருக்கும். அப்போ இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸினுடைய மதிப்பு 2. அப்ப இந்த இடத்துல என்ன வேல்யூ இருந்திருக்கும்? 2ன்னு இருந்திருக்கும். இதே வேல்யூவை மத்த எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெளிவா புரியும். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ அட்ரஸ் மேட்சிங்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல தான் கேட்டிருப்பாங்க மேக்சிமம். ஸோ அப்பதான் வந்து எரரை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்காக. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்ரஸ் கொடுத்துருவாங்க, அதே மாதிரி இருக்கக்கூடிய அட்ரஸ் இங்க ஆப்ஷன்ல இருக்கணும், தப்பா இருக்கக்கூடாது. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஆப்ஷன் இதுல கொஸ்டின் கொடுத்துட்டாங்களா, இதுல பாக்குறோம் செகந்திராபாத்துக்கு 2A கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அதுக்கடுத்து செகண்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பாக்குறேன், 3 வெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, இங்க 30 வெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப செகண்ட் ஆப்ஷன் வராது. வேற இந்த இடத்துல பாக்குறோம் அனில் சந்தோஷ்குமார் 3 வெஸ்ட் கிளப் ரோடு செகந்திராபாத் 560003 அனில் சந்தோஷ்குமார். ஸோ இங்க தேர்ட் ஆப்ஷன்ல பாருங்க 3 வெஸ்ட் கிளப் சந்தோஷ்க்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் வராது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதுல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். எந்த ஆப்ஷன்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க? டிஜிட்டல் டெக்னாலஜி சொல்யூஷன் லிமிடெட், த போல்வார்ட். ஸோ போல்வார்ட் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல இ வந்திருக்கு. ஓகே, விஆர்டி. பிராக்னலுக்கு இந்த இடத்துல சிகே வந்திருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. இங்க கெயினுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்காங்க. ஸோ இதுவும் வராது. அதுக்கடுத்து இங்க போல்வார்டுக்கு இந்த இடத்துல இ வந்திருக்கணும், அதுவும் வரல. ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். ஓகேவா? Okay, thank you.